அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஓடிக்கொண்டே இருக்கிறேன். பல பிரச்சனைகள், வீட்டில், தெருவில், ஊரில், வேலை செய்யும் இடத்தில் என எங்குமே பிரச்சனைகள் தாங்க முடியவில்லை. எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்றவாறே ஒரு போதகரிடம் முன்பாக நின்றிருந்தான் அவன். அப்போது மாலை நேரம். போதகர் அவனிடம், தோட்டத்திற்கு சென்று ஒட்டகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்று பார்த்துவிட்டு வா என்றார். சென்றவன் திரும்பி வந்து 100 ஒட்டகங்களும் நின்று கொண்டு இருக்கின்றன என்றான். நல்லது, அந்த 100 ஒட்டகங்களும் தரையிலே படுத்தவுடன் அங்கே இருக்கிற ஓய்வறையில் நீ படுத்து தூங்கிவிட்டு காலையில் திரும்பி வா என்றார். சரி ஐயா என்றவாறு தோட்டத்திற்கு போனவன் கண்களில் தூக்கமின்றி களைப்புடன் காலையில் திரும்பி வந்து, ஐயா, இரவு முழுவதும் தூங்கவே இல்லை என்றான். என்ன ஆச்சு என்றார் போதகர். சில ஒட்டகங்கள் தானாகவே தரையில் படுத்துவிட்டன. சில ஒட்டகங்களை நான் மெனக்கெட்டு படுக்க வைத்தேன். ஆனால் அனைத்து ஒட்டகத்தையும் படுக்க வைக்க முடியவில்லை. சிலது படுத்தால் சிலது எழுந்து கொள்கின்றன. அனைத்து ஒட்டகத்தையும் ஒட்டுமொத்தமாக படுக்க வைக்க முடியவில்லை என்றான். அதனால் தான் தூங்குவதற்கு போகவே இல்லை என்றான். போதகர் சிரித்தபடியே, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பிரச்சனையை முடிப்பது என்பது ஒட்டகத்தை படுக்க வைப்பது போன்றது. சில பிரச்சனைகள் தானாக முடிந்துவிடும். சிலவற்றை நாம் மெனக்கெட்டு முடித்து விடலாம். ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் புதிதாக எழலாம். அனைத்து பிரச்சனையையும் முடிந்தால்தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் இந்த உலகத்தில் யாராலும் தூங்க முடியாது. பிரச்சனைகள் அனைத்தும் எப்போது முடியும் என கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிட்டு மற்றவற்றை தேவனின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு உனக்கான ஓய்வறையில் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் என்றார். சில நாள் கழித்து வந்து போதகரிடம், சில ஒட்டகங்கள் படுக்கவில்லை என்றாலும் நான் நிம்மதியாக படுத்து உறங்குகிறேன் என்றான். வாழ்வில் பிரச்சனைகள் என்பது 100 ஒட்டகங்கள் போன்றது. அனைத்தும் ஒரே நேரத்தில் படுப்பதற்கான வாய்ப்பு குறைவே. ஒவ்வொன்றும் படுப்பதற்கான காலம் உள்ளது. அப்படியே நமக்கான பிரச்சனைகள் தீர்வதற்கான காலமும் உள்ளது. ஆகவே சிலவற்றை காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு வாழ்வை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்துவிட்டு அமைதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் லூக்கா 12:25 கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று இயேசு சொல்கிறார். அதனால் கவலைப்படுகிறதுனால் ஒன்றும் ஆகப் போவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.